யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி புறப்படுகிறார்களோ, அப்படி புறப்பட்டால் சைத்தான், இரண்டு சைத்தானும் பேசிக்கொண்டு ஓடுவானாம். என்ன சொல்லுவானாம்? பாத்தியா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டானே, இனி எப்படி இவனை நாம் வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி சைத்தான்கள் ஓடி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், சைத்தான் மிக 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 மோசமானவன். நம்முடைய தந்தை ஆதமை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றின மிகப்பெரிய ஒரு பாவி. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியவன். அந்த அளவுக்கு கர்ண கொடூரமானவன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படுங்கள். அப்படி புறப்படும் பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டிலே இருந்து வெளியே வரும் பொழுது இரண்டு சைத்தான் வாசலிலே வந்து உடனே நிற்பானாம். எதற்கு? அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் வழிகெடுப்பதற்காக. பெரும் பாவங்களில் ஈடுபட வைக்க, சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க, நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க சைத்தான் ரெடியாக வாசலிலே நிற்பான்.